அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தண்ணீர் பாட்டிலில் ஒரே ஒரு முறை இந்த வார்த்தையை எழுதி பாருங்கள், வெள்ளம் போல் பணம் தேடி வரும், அதிவேகமாக பணத்தை ஈர்க்க முடியும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக மிக சக்தி வாய்ந்த எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். தமிழில் இருக்கக்கூடிய அற்புதமான பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மந்திர வார்த்தையை பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்றது சூட்சமமான மந்திர வார்த்தைகள், ஆனால் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. சோ எல்லாருமே இந்த மெத்தடை தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். அதிலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் இருக்கிறதுலயே ரொம்ப 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 சிம்பிளான ஒரு டெக்னிக். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ செலவு செய்யும் தாந்திரிகங்களோ பரிகாரங்களோ கிடையாதுங்க. முழு நம்பிக்கை மற்றும் உற்சாகமான மனநிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும், பணத்தை ஈர்ப்பதற்கான எல்லா விதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் நம் கண்முன்னே விரிவடையும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் தமிழில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஸ்விட்ச் வேர்ட் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்ட் இரண்டே வார்த்தைகள் கொண்டது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்றது எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தை அதிவிரைவாக பணத்தை ஈர்க்கக்கூடியது. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரண்டா நீங்க எத்தனை பணவசிய முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை நீங்க சேர்க்கலாம். தண்ணீர் பாட்டிலில் இப்ப நம்ம பார்க்க போகும் ஸ்விட்ச் வேர்டை எழுத போறோம். இதற்கான காரணம், பொதுவாகவே தண்ணீருக்கு கிரகிக்கும் ஆற்றல் அதிகம், அதாவது ஈர்ப்பு சக்தி அதிகம். அதனால தாங்க கோவில்களில் நமக்கு தீர்த்தம் கொடுக்கறாங்க. அந்த தீர்த்தத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பி இருக்கும். எல்லா மதத்திலுமே தண்ணீர் புனிதமான பொருளாக கருதப்படுதுங்க. கோவில்களுக்கு பக்கத்துல குளங்கள் இருப்பதற்கான காரணம், ஒன்று தண்ணீருடைய சேமிப்பு. ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா கோவிலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை அந்த தண்ணீர் நிறையவே கவர்ந்து இழுக்கும். சோ அந்த தண்ணீரில் நாம் கால் நினைக்கும் போது, நீராடும் போது நம்முடைய பாவங்கள் விலகுவதாக ஐதீகம். நிறைய மதங்கள்ல புனித தீர்த்தம் கொடுக்கும் வழக்கங்கள் இருக்குங்க. சோ இதெல்லாம் ஏன் நம்ம பார்க்கிறோம்னா தண்ணீருக்கு அந்த அளவிற்கு மகத்துவங்கள் உண்டு. எப்பவுமே எந்த ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணாலுமே அதனுடைய அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னமும் முழு நம்பிக்கையோட நம்ம பயன்படுத்துவோம். சோ ரொம்பவுமே சீக்கிரமா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் ஸ்விட்ச் வேர்டை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர் பெண்ணால தெய்வீக பணவரவு அப்படின்ற இந்த மந்திர வார்த்தையை நம்ம எழுதணும். தெய்வீக பணவரவு, தெய்வீக பணவரவு. ஒரே ஒரு முறை எழுதினால் போதும். எழுதிட்டு அதை தண்ணீர் பாட்டிலுக்கு மேல நீங்க ஒட்டிடுங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க ஒட்டணும். முடிந்தவரை செலோ டேப் போட்டு ஒட்டிடுங்க, கம் போட்டு ஒட்ட வேண்டாம். ஏன்னா செலோ டேப்பை நீங்க ஃபுல்லா போட்டுட்டீங்கன்னா தண்ணீர் அதன் மீது பட்டாலும் கூட அந்த வார்த்தைகள் சேதமடையாது. இந்த வார்த்தைகள் மீதும், அதாவது தெய்வீக பணவரவு இந்த மந்திர வார்த்தையின் மீதும் நீங்க செலோ டேப் போட்டு ஒட்டிட்டீங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டில்ல தண்ணீர் ஊத்தும் போது அது மேல பட்டாலும் அந்த வார்த்தைகள் அழிய
முடியாது. ஆல்ரெடி வீட்ல நீங்க தண்ணீர் பாட்டில் வச்சிருக்கீங்கன்னா அதுலயும் நீங்க ஒட்டிக்கலாம், அல்லது புதியதாக ஒரு நல்ல பாட்டிலா வாங்கி இது போல நீங்க ஒட்டிட்டு அந்த பாட்டில்ல நீங்க தினமும் தண்ணீர் குடிங்க. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறையாவது இந்த பாட்டில்ல நீங்க தண்ணீர் பருகுங்க. இந்த பாட்டில் எடுக்கும் போதே அந்த வார்த்தைகள் உங்களுடைய கண்ணில் படணும், அந்த அளவிற்கு தெளிவா நீங்க எழுதிக்கோங்க. இந்த வார்த்தையை பார்க்கும் போதே நம்முடைய மனதில் பதியும். சோ இதை பார்த்துட்டு நம்ம தண்ணீர் குடிக்கும் போது இன்னமும் ஆழமாக நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஆழ்மனதில் பதியும். இதை ஒரு பழக்கமாகவே நீங்க மாத்திக்கோங்க. ரெகுலரா நீங்க இது போல செய்யும் போது பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளும் உங்கள் கண் முன்னே விரிவடையும். பணம் தொடர்பான அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். கொஞ்ச நாளைக்கு பிறகு இந்த பேப்பர் கிழிந்து விட்டாலோ ரொம்ப பழசாகிட்டாலோ புதியதாக நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். இந்த டைம்ல தான் எழுதணும், இந்த நாள்ல தான் எழுதணும்னு கிடையாதுங்க. எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது போல செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 முறையாவது இந்த பாட்டில்ல நீங்க தண்ணீர் ஊற்றி குடிக்கணும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான சக்தி மிக்க மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை, மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ். இந்த ஆமையை வாங்கி வீட்டினுடைய பெட்ரூம்ல, பூஜை அறையில அல்லது ஹால் பகுதி வரவேற்பறையில நீங்க வைக்கலாம், அல்லது ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்திலும் நீங்க வைக்கலாம். குறிப்பாக வடக்கு திசை அல்லது வடகிழக்கு திசை அல்லது கிழக்கு திசை நோக்கி வைப்பது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட் அல்லது நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நம்ம வைக்கணும். முதல் விஷயம், இந்த ஆமை இருக்கும் இடத்துல பாசிட்டிவிட்டி நிரம்பி வழியும், வீட்டின் வாஸ்து தோஷங்களை நீக்கும். ஒர்க் பண்ற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல வைக்கும் போது தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல பணவசியம் ஏற்படும். இதையெல்லாம் தாண்டி இந்த ஆமையினுடைய முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அதுல 3 எந்திரங்கள் தெரியும். ஸ்ரீ குபேர யந்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். தினமும் 2 நிமிஷம் இந்த எந்திரங்களை நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும். பணவரவு ஏற்படுவதுடன் சேர்த்து மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் நமக்கு உருவாகும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு வாழ்க்கையில ஒரு நாள் கூட அதிர்ஷ்டம் இருந்ததே இல்ல, எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த ஆமையின் முதுகில் தெரியக்கூடிய எந்திரங்களை தினமும் 2 நிமிஷம் நீங்க பார்த்துட்டே வாங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக நீங்க மாறுவீங்க. நிறைய பாசிட்டிவ் நியூஸ் உங்களுக்கு வரும். இதை தாண்டி நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அபாரமான பணவசியத்தையும் நிரந்தர லட்சுமி கடாட்சத்தையும் தரக்கூடிய லோட்டஸ் ஆயில், தாமரை திரவியம். இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். என்னுடைய சொந்த அனுபவத்துல சொல்றேங்க, நீண்ட நாட்களாக நம்ம வீட்ல இந்த தாமரை திரவியத்தை பயன்படுத்துறோம். முதல் விஷயம், அதிரடியான பணவரவை கொடுக்கும், கடன் தொல்லையை நீக்கும், அடகு வைத்த நகைகளை விரைவாக மீட்க முடியும். அடகு நகை மீட்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க, புதியதாக நிறைய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். சில வீடுகள்ல பணவரவு இருந்தாலும் ஏதாவது அனாவசிய செலவுகள், வீண் மருத்துவ செலவுகள்னு அந்த பணம் வீட்டில் தங்காத நிலை இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த தாமரை திரவியத்தை பயன்படுத்தும் போது வீட்டில் நிரந்தரமாக பணம் தங்கும், முழு லட்சுமி கடாட்சம் ஏற்படும். தாமரை மலர்னாலே அது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. இந்த பாட்டில ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணாலே அந்த அளவிற்கு தெய்வீகமான நறுமணம் கிடைக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, வீட்ல நீங்க வழக்கமாக ஏற்றக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய எண்ணெய் அல்லது நெய்யில் 3 முதல் 5 சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்து நீங்க விளக்கேற்றினாலே போதும். இப்ப நம்ம பார்த்த அனைத்து பலன்களையும் பெற முடியும். ஒரே ஒரு பாட்டில் இந்த தாமரை திரவியத்தை நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு நீங்க விடவே மாட்டீங்க. அந்த அளவிற்கு பலன்கள் தெரியும். அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவெண்டர் திரவியம். பொதுவாகவே லாவெண்டர் ஆயிலுக்கு தீய சக்திகளை விரட்டக்கூடிய ஆற்றல் உண்டு. வீடு துடைக்கும் தண்ணீர்ல 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் திரவியத்தை சேர்த்து நீங்க வீட்டை தொடச்சு பாருங்க. வீட்டிற்கே புத்துணர்ச்சி கிடைக்கும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், போட்டி, பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் வீட்டை நெருங்கவே முடியாதுங்க. சில வீடுகள்ல பார்த்தோம்னா யாருக்காவது காரணமே இல்லாமல் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். குடும்ப உறுப்பினர்களிடையே நிறைய சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த தாமரை திரவியத்தை பயன்படுத்தி பாருங்க, நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு தெரியும். சரிங்க, இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல வராகியம்மன் கிட்ட வச்சு நம்ம பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் இன்னமும் பல மடங்கு பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தெய்வீக
ஆன்மீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.